அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் கடவுள் அருள் டிவி நேயர் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான் அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான். இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களுக்கு அடியேன் அன்பு வணக்கங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும், அதனங்க ஜூலை 26 டிசம்பர் 10 அதாங்க சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். சனி வக்ர பயிற்சி என்ன பண்ணும்? சனி பயிற்சினாலே நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம், நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய யூடியூப்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. இப்போ சனி வக்ர பயிற்சி என்னென்ன பண்ணும்? அப்போ நல்லா இருக்குமா துலாம் ராசி அன்பர்களுக்கு? துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய, முக்கியமாக இந்த ஆண்டில் வரக்கூடிய சனி வக்ர பெயர்ச்சி ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்கார். ஒரு 2.5 வருஷத்துக்கு அங்கே தான் குடியிருக்க போகிறார். முன்னாடி போய் எப்படி போனாலும் சரி நான் போக மாட்டேன், 2 வருஷத்துக்கு அங்கே தான் உட்காந்துட்டு போகிறார். அப்போ துலாம் ராசிக்கு 6ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார்? வெற்றியில் ஒரு தொய்வு கொடுத்துருப்பார். வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு இழுபறி இருக்கும். அப்போ வெற்றி கிடைக்கிற மாதிரி அந்த இழுபறி இருக்குது பாருங்கள், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வக்ர நிலையில் இருக்கிறதுனால இந்த ஜூலை 26ஆம் தேதி டிசம்பர் 10க்குள்ளே எதுக்காக நீங்கள் போராடினீங்களோ அதுக்கான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். தொழிலில் தடைகள்லாம் விலகி புதிய உச்சத்தை, புதிய பதவிகள் ஏற்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் தொட்டாலும் வெற்றியாகக்கூடிய காலகட்டமாகவும் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல் உட்காந்து உங்களோட 8ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ என்ன விஷயம்னா உங்களோட மறைமுகமான விஷயங்கள், இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும்ல, அது எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். சில பேருக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்திருக்கும், நீர்க்கட்டி சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும், குழந்தை பேருக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த காலகட்டம் துளாராசி அன்பர்களுக்கு இந்த 6 மாத காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா சனி வக்ரமாக போது பார்த்தீங்கன்னா அவரோட செயல்பாடுகள் மிக குறைவாக இருக்கும். அப்போ பிரச்சனைகள் என்ன ஆகும்? பெருசாக தீவிரமாக ஃபாஸ்ட்டாக ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஒருத்தர் ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், உசேன் போல்ட்டே ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க, 9 அந்த மினிட்ஸில் முடிச்சிருக்காரு. அவரே இந்த காலகட்டத்தில் அவருக்கு சனி வக்ர பயிற்சி நடந்துட்டு இருக்குன்னா அவர் என்ன பண்ணுவார்? அந்த 9ல் போக மாட்டார், 10, 11 அந்த செகண்ட்ஸ் அது மாதிரி போகிறது வாய்ப்புகள். ஸோ அப்போ என்ன விஷயங்கள் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ நிம்மதியாக இருக்கேன்டா, இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு திகழப்போகுதுன்னு சொல்லலாம். 8ஆம் இடமாக ரிஷபராசி வருவதால் அதில் இருந்த பிரச்சனைகளை முற்றிலுமாக அகற்றி, ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்,
இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் போய் டாக்டரை கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேண்டாங்க, டேப்லெட்லேயே கரைச்சிடலான்ருவார். ஸோ அறுவை சிகிச்சை வந்து எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம். லோன் எதுனா வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோன் எல்லாமே முடிவதற்கான காலகட்டமாக ஒரு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கும். யாராவது ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து கடனெல்லாம் அடைச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அந்த விஷயங்கள் சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் உங்களோட 12ஆம் வீட்டையும் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ ஆன்மீகம் சார்ந்த விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடன் வாங்கி பெரிய முதலீடுகளை செய்யக்கூடாது, முக்கியமாக சொல்லிட்டேன். சரிங்களா? கடன் வாங்கி முதலீடு செய்யாதீங்க. கடன் பெற்று முதலீடுகள் செய்யும் பொழுது அதில் பெரிய ஒரு சிக்கலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் வக்ரம். திருப்பி அவர் ரொட்டேஷன் ஒர்க்கை செய்யும் பொழுது என்னாகும், ரொம்ப டைட்னஸ் ஏற்படும். இல்லை நான் 2 மாதத்தில் முடிச்சிருவேன், 2 மாதத்தில் போட்ட காசை எடுத்துருவேன், டபுளாக பண்ணிடுவேன் பண்ணலாம். அந்த சாதுரியமாக செயல்படக்கூடியவர் பார்த்திங்கன்னா நம்ம துலாம் ராசி அன்பர்கள் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. எனவே பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷனில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தி விஷயங்கள் செய்யும்பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். மேலும் உங்களோட 3ஆம் வீட்டையும் சனீஸ்வர பகவான் வக்ரத்தோடு பார்க்குறார். அப்போ 3ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களோட முயற்சிக்கெலாம் உங்களுக்கு தோய்வு இருந்திருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, என்னடா அது செய்ய முடியல, ஓகே அடுத்த விஷயம் செய்ய முடியல, அந்த டைம் முடிஞ்சிட்ருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் தடைகள் எல்லாமே தவிடுபுடியாகி நினைத்ததே உடனே செய்வீங்க. அதுக்கு அவரே சப்போர்ட் பண்ணுவார். கொஞ்சம் சில தாமதங்கள் இருக்கும். நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த விஷயங்கள் ஒரு 10 மணினும் போது அது 10:10 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 50 மினிட்ஸ் இல்லை 1 மாதம் கேப்பு, அது போல் ஒரு சின்ன ஒரு தாமதம் இருந்தாலும் அந்த செயல்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா வெற்றின்றது உறுதியாக இருக்குது. நீங்கள் ஒரு மாமரத்தை வைக்கலான்னு நினைக்கிறீங்க, மாமரத்தை வைக்க முடியாது, செடி வைக்கலான்னு நினைக்கிறீங்க. ஒரு விதையை போடுறதுக்கு ஒரு நாள் பார்த்து வச்சுருக்கீங்க, அது ஒரு மாதம் தள்ளி போகலாம். 1 மாதம் தள்ளி நீங்கள் விதையை போட்டிருந்தாலும் குறிப்பிட்ட வருடங்களுக்கு கிடைத்து அதற்கான பழங்கள் வந்து கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ரிசல்ட் வந்து அங்கே கன்ஃபார்ம், உங்களுக்கு தான் வெற்றி. அது செய்யக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தள்ளி போவதற்கான சான்சஸ் உண்டு. ஆனால் வெற்றி உங்கள் பக்கமே இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ அவர் வந்து உங்களை 8ஆம் வீட்டை பார்க்குறார், மேலும் 12ஆம் வீட்டையும் பார்க்குறார், 6ல் உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ எல்லா விதமான பிரச்சனைகளையும் குறைவதற்கான பிரச்சனைகளை சுருக்கிறார். இப்போ சனீஸ்வர பகவான் எப்போ கெடுதல் செய்வாரா? இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லதே செஞ்சிட்ருக்கார். வக்ரத்தில் இன்னும் அதிகப்படியான நல்லதுகள் யாருக்கு நடைபெறும்னா நன்மைகள் வந்து நம்ம துலாம் ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஏன்னு பற்றி அவங்க 4க்கும் 5க்கும் உடையவர் 6ல் இருக்கிறார். அப்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டிற்கு 4க்கு 3 அப்போ என்னன்னா புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடலில் சிறிய சிரமங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதுகள் களைவதற்கான சான்சஸ், சின்ன சின்ன உடல் உபாதைகள் தாயாருக்கு இருந்தாலும் இந்த காலகட்டம் அதெல்லாம் சரியாவதற்கான ஒரு காலகட்டமாக திகழப்போகுது. சரியாக நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், திருஷ்டிலாம் இருக்குது பாருங்கள், இந்த காலத்தில் திருஷ்டிலாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் ஃபுல்லாகவே. இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்கள் ஈவினிங்கில் திருஷ்டி சுற்றி போட்டுங்க. இந்த விஷயங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் நீங்கள் ஏதாவது மறைமுகமாக அரசாங்கத்திற்கு புறம்பான விஷயங்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம். ஆனால் மறைமுக சேமிப்பு இருக்கலாம். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் எதுனா வாங்குறீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் போட்டிங்கன்னா நல்லது இந்த காலகட்டம். ஏன்னா 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார். வருமானத்துக்கு ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானால் உடனே அந்த பலனை கிடைக்காது. ஏன்னா அந்த மாமரம் சொன்ன பாருங்கள், கொஞ்சம் காலம் எடுத்துச்சுன்னா அதுக்கு உண்டான முதிர்ச்சி நிலையில் கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம். மேலும் தங்கம் சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசி அன்பர்கள் வாங்கி மறைத்து வைப்பது நல்லது. மறைச்சி வைக்கிறேன்னா எங்கே மறைச்சி வைக்கிறது? பீரோ உள்ள ஏதாவது துணி இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில் வைக்கலாம். வெள்ளை துணி, வெள்ளை கலர் துணியாக இருந்துச்சுன்னா உங்களை வேஸ்ட்டு ஏதோ இருந்துச்சுன்னா அதை அடியில் மறைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு சொந்த ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா ஒரு கோல்டு வாங்கி மேலே செல்ஃப் இருக்கும் பாருங்கள், பரணை சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல மேலே எங்கேயாவது வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். கோல்டு முடியலனா மஞ்சள் கிழங்கு வாங்கி தாலியில் கட்டுவாங்கள்ல மஞ்சள் கிழங்கு, அதை வாங்கி வச்சினாலும் மிக சிறப்பானது ஒரு பலனை கொடுக்கும். ஸோ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த 110 நாளும் மிக சாதகமான ஒரு காலகட்டமாக திகழ்றதுனால இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை வேண்டியவர்களுக்கு செய்யுங்க. யாருக்கா படிப்புக்காக ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.